இந்த பிராங்கோட ஜோலியை முடிக்கிறதுக்காக வந்த உடனே ஹீரோயின் அந்த நேரம் பார்த்து உள்ள ஓடி வந்து பக்கத்துல இருக்க ஜன்னல் எல்லாம் உடைச்சி அந்த சூரிய வெளிச்சம் அங்க மேல படுற மாதிரி பண்றான். மேல பட்ட உடனே அந்த அபிகேலோட கை அப்படியே எரிஞ்சு சாம்பல் ஆயிடுது. உடனே அந்த டைம் பிராங்க் வந்து நம்ம தப்பிக்கிறதுக்கான வழி லைப்ரரிக்குள்ளதான் இருக்கு, வாங்க போலான்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறான். அந்த அபிகேலுக்கும் அந்த கை கொஞ்சம் கொஞ்சமா வளர ஆரம்பிக்குது. இவனுங்களும் அங்க இருந்து தப்பிச்சு அந்த லைப்ரரி கிட்ட போறாங்க. லைப்ரரி கிட்ட போகும்போது அங்க ஒரு ஜன்னல் வழியா சூரிய வெளிச்சம் உள்ள வருது. உடனே அந்த இடத்துல போயிட்டு அந்த ஹேக்கர் பொண்ணு அவளோட கையை நீட்டி பாக்குறா, ஏதாவது ஃபயர் ஆகுதா அப்படின்னு சொல்லி பாக்குறா. பட் வந்து எதுவுமே ஆகல. அப்ப நான் இன்னும் வேம்பரா மாறல அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு ரொம்ப சந்தோஷப்படுறான். உடனே பிராங்கோ அந்த லைப்ரரியில போய் எல்லா இடத்துலயும் தேடி பாக்குறான் போறதுக்கான வழி எங்க இருக்குன்னு சொல்லிட்டு. பட் அப்படி ஒரு வழியே கிடையாது. இவங்க கிட்ட அந்த அபிகேல் வந்து போய் சொல்லியிருக்கா. அப்ப ஒரு பக்கம் அந்த பவர் சோர்ஸ் எங்க இருக்குன்னு தேடிட்டு போயிட்டு இருக்காங்க. உடனே அந்த வேம்பர் அந்த இடத்துல சடனா ஒரு பாட்டை போட்டு விடுறா. பாட்டை போட்டு விடுன்னு இந்த ஜெசிகாவோட பேரை அந்த வேம்பர் கூப்பிடுற மாதிரி இருக்கு. இந்த ஜெசிகாவோட கையில இருந்த அந்த வேம்பர் கடிச்ச அடையாளமா அப்படியே மறைஞ்சு போயிடுது. இவ்வளவு வந்து வேம்பரா மாறிட்டு இருக்கா போல. அப்படியே அந்த அபிகேல் வந்து ஃபுல்லாவே இந்த பொண்ணை வந்து கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிடுறா. அவங்க டான்ஸ் ஆட இந்த இடத்துல இந்த பொண்ணு டான்ஸ் ஆடிட்டு இருக்கா. அப்படியே டான்ஸ் ஆடிட்டே போயிட்டு அந்த பீட்டரோட கழுத்தை பிடிச்சி கடிச்சிருது. அந்த பீட்டரையும் சாவடிச்சிடுறா. உடனே அந்த இடத்துல ஹீரோயினும் அந்த பிராங்கும் வராங்க. வந்து பார்த்த உடனே சாமியா வந்து வேம்பரா மாறிட்டான்னு தெரிஞ்சுக்கிறாங்க. உடனே அங்க இருந்து தப்பிச்சு வெளியில ஓடி வராங்க. அங்க இருக்க அந்த சூரிய ஒளி கிட்ட போய் நின்றுக்கிறாங்க. உடனே அப்படி இருந்தும் அந்த வேம்பர் அவங்கள கடிக்கிறதுக்காக வருது. வரும்போது அங்க இருக்கிற ஒரு சில்வர் தட்டு இருக்கும். அது மூலமா சூரிய வெளிச்சத்தை அந்த தட்டு மூலமா ரிஃப்ளெக்ட் பண்ண வைக்கிறாங்க. ரிஃப்ளெக்ட் பண்ணி அந்த மேலே அடிக்கிறாங்க. அடிச்ச உடனே ஸ்பாட்லயே அவ வெடிச்சு சதறிடுறா. அப்ப அந்த ஜெசிகா வேம்பரும் வந்து இறந்து போயிடுது. அப்ப அங்க ஒரு கதவு தானே ஓப்பன் ஆகுது. ஒருவேளை இதே மாதிரி இந்த படத்தோட ஃபுல் ஸ்டோரியை பார்க்கறதுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டிஸ்கிரிப்ஷன்ல அந்த படத்தோட லிங்க் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி இந்த படத்தோட ஃபுல் ஸ்டோரியை பாருங்க.